நேர்வட்ட கண்கள் பலத்தால் தொட்ட பாதத்தில் வேர்தொட்டு நின்றிடட்டும். எந்த நேரத்திலும் செவிகள் ஆரச் சதங்கையொலி சாரல் திளைத்திடட்டும். ஊர் சுட்ட நாவுந்தம் ஒற்றை பெயர் சொல்லி ஒரு நாதி தேடிடட்டும். நாசி உள்ளோடி புறம் செல்லும் வெள்ளம் உன்னாமம் எனும் ஒரு சுருதி பேசிடட்டும். போர்வட்ட சிந்தை புலைத்தொழில் விட்டினி புண்ணியம் தேடிடட்டும். அம்மா ஆகட்டும் என்றும் தன் அழகுவாய் சொல்கின்ற அற்புதம் நிகழ்ந்திடாதோ. அழகு வடிவே கையிலை பழகும் குளிரே தென்றல் தழுவி விளையாடும் தளிரே. மின்னலே நெஞ்சகம் மீறி எழும் நாகமே மிடி தவிர்க்கும் யோகமே. விண்ணை மிஞ்ச விழ நெஞ்சை ஒரு மிடி வண்ண பந்தாக்கி விளையாடிடும் நஞ்சியே. தென்றலே பக்தர்க்கு தெப்பமே தமிழுக்கு தெம்பே திருக்கவிதையே. தேவி கருமாறி என தோடி உருவாக என்னை தேடி வந்தருள் தெய்வமே. இன்று புதிதாய் வந்த கன்றன் எனக்கொற்ற இதயம் கொடுக்க வேண்டும். இறுதி வரை பிள்ளையாய் இசைப்படரும் பாடலாய் இக்கதை முடிக்க வேண்டும். இன்னொன்றில்லாதவளே இன்பம் இன்பம் தரும் என்னுயிர் மீனாட்சியே. வணக்கம் அமுதபாரதி அவர்களே. ரவி. இப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இங்க இருவரும் வந்தது. இப்ப பெரிய விருந்து காத்திருக்கேன். விருந்து படைப்போம் சொல்லுங்க ஐயா. அது நான் ஒரு பாரதி பக்தன். அதனாலேயே எனக்கு பெயரை அமுத பாரதி என்று வைத்துக் கொண்டேன். அவரை பற்றி 10 பாடல்கள் எழுதி பாரதி 10 என்கிற ஒரு நூல் வர இருக்கிறது. அதில் முதல் பாடல் முடிகொண்ட தலை மீது முக்கோண மலைவடிவில் மூழ்கிய தலைப்பாகையும். முடிகொண்ட தலை மீது முக்கோண மலைவடிவில் மூழ்கிய தலைப்பாகையும். மூக்கு நுனி கீழடியில் தேக்கு நிற இதழ் வெளியில் முனை கூர்ந்து வளை வெடிகொண்ட குண்டுகளின் வடிவமென உருள்பாவை கொடிகொண்ட 2 விழியும். வீரர் அவர் உருவமென தீரர் அவர் கருவமென வளையாத நிமிர் பார்வையும். கொடிகொண்ட மலர் வரிசை என வந்த கவி வரிசை குறையாதளிக்கும் மனமும். கோடானு கோடி உயிர் யாமே என புகழும் கொள்கை வழி சேர்ந்த தடிகொண்ட செங்கோலும் தளராத சென்னாவும் இடங்கொண்ட கவிவேந்தனே. தலைமுறைகள் பல கோடி உனது புகழ் தனிப்பாடும் தனி சுப்பிரமணி பாரம். உங்களுக்கு என்ன தோணுது உடனே? பாரதியா என்ன எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்குறாரு பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்கள் பாரதிதாசன் பாடின பாட்டுக்கு அடுத்ததா நான் இந்த பாட்டை ரொம்ப நன்றி. அவனுக்காக கொஞ்சம் அழக்கூடாதா? புதைமணலில் சில விதைகள் தூவ புறப்பட்டானே. அதையும் மீறி சென்றே கனவு பயிர் வைத்தானே. அதற்கு தன்னை ஆகுதியாக்கி உயிர்விட்டானே. புதைமணலில் சில விதைகள் தூவ புறப்பட்டானே. போகும் வழியில் எல்லாம் நெஞ்சு விதிபட்டானே. அதையும் மீறி சென்றே கனவு பயிர் வைத்தானே. அதற்கு தன்னை ஆகுதியாக்கி உயிர்விட்டானே. அவனுக்காக கொஞ்சம் அழக்கூடாதா? காதல் நீரில் காணி நிலத்தை காண நினைத்தானே. காட்டு வழியில் பாட்டுச் சுடர்கள் ஏற்றி வைத்தானே. தேடிச் சென்ற திசையெல்லாம் பெரும் தீ வளர்த்தானே. தேவம் எடுத்ததனாலே அவனும் தேய்ந்து விட்டார். அவனுக்காக கொஞ்சம் அழக்கூடாதா? கனவு கொடிகள் காற்றில் ஆடும் காட்சி தெரிகிறது. காட்டு வழியில் எல்லாம் பாடல் காவல் இருக்கிறதா? தினமும் இங்கே தெய்வ நெருப்பு நெஞ்சில் உதிக்கிறது. தேய்ந்து போகும் தேகங்களுக்கு தெம்பு கொடுக்கிறது. நட்சத்திரங்கள் மண்ணை விழக்கூடாதா? இன்னும் அவனை போல இன்னொருத்த வரவில்லை. இன்னொருத்த வருவான்னு இதயமும் நம்பவில்லை. மன்னாடி மன்னனடி மரத்தடி துறவி அடி மண்குடிச தீபமடி மனசு திறந்த மனுஷனடி. ஓராளு சேனையடி ஒத்தையான ஆனையடி. தாயாடி இன்னு கழுத்த குட்டிய போய் கட்டிக்கிட்டாண்டி. வல்லாதி வள்ளலடி வானக்கடல் துள்ளலடி. வானையும் மீனையும் ஆளு வடிவழகி புள்ளைய சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதி. இந்த பாரதிங்கிற தெளிவு மாதிரி போதை வேற எதுவுமே கிடையாது. பாரதி நேரத்துல சிந்திக்கிற நேரத்துல அடுத்தடுத்த கவிஞர்கள் மீது எனக்கு அன்பு உண்டு. அந்த வகையில நமது முன்னோடி கம்பதாசனை பற்றி நினைப்பு கொண்டு வருவேன். அவர் ஒரு அற்புதமான கவிதை சொல்லியிருக்காரு.
அதாவது மனிதன் நினைப்பதை இறைவன் கெடுக்கிறான்ங்கிற மாதிரி வழக்கமா இருக்கு. மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிறது. அதை அப்படியே திசை மாற்றி ஒரு கவிதை எழுதிட்டார். அவர் சொல்றாரு, மீன் குஞ்சு விளையாட கடல் படைத்து மேலான வான் சென்று கடவுள் பார்த்தார். தேன் கூடு போல வலை திறமாய் பின்னி செம்படவன் மீன் பிடித்து விற்கிறான். பார்த்த கடவுள் பதை பதைத்தார், பார்க்கா மரண இருள் ஒழித்தார். பச்சை கிளி கனி தின்ன பசிய மாவை, பச்சை கிளி கனி தின்ன பசிய மாவை, மாமரத்தில் பச்சை கிளி கனி தின்ன பசிய மாவை படைத்திட்ட கடவுள் வான் சென்று பார்த்தார். தச்சனுமே மாமரத்தை வெட்டி கூண்டு சமைத்ததனில் கிளிதன்னை போட்டார். பார்த்த கடவுள் பதை பதைத்தார், பார்க்கா மரண இருள் ஒழித்தார். சேரையது வாழ்ந்திடவே பாறை தன்னை சிருஷ்டித்த கடவுள் வான் சென்று பார்த்தார். பாறைதனை பிளந்தெடுத்து சிற்பி தானே படைத்திட்டேன் கடவுள் சிலை கல்லில் என்றார். பார்த்த கடவுள் பதை பதைத்தார், பார்க்கா மரண இருள் ஒழித்தார். மது குமுதம் கண்வளர மதியம் தன்னை மணிவானில் படைத்திட்ட கடவுள் பார்த்தார். புதுவிதமாய் மதியதனை பறக்க விட்டு சேட்டலைட் புதுவிதமாய் மதியதனை பறக்க விட்டு போட்டியிடும் விஞ்ஞான போதம் கண்டார். பார்த்த கடவுள் பதை பதைத்தார், பார்க்கா மரண இருள் ஒழித்தார். என்ன அற்புதம்! அதாவது அவர்களை எல்லாம் சிந்திக்கும் பொழுது அடடே நாம இப்படியெல்லாம் சிந்திக்க வேணுமே என்கின்ற உத்வேகம் நமக்கு தோணுது. அதாவது பாரதி ஒரு மகாகவி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு பின்னால ஒரு பெரிய பரம்பரை கவிஞர்களை உருவாக்கி நானும் அது ஒரு பக்தனா வந்து இதுல நம்ம கூட வாழற எத்தனையோ மகாகவிகளை நம்ம இன்னும் பார்க்காம இருப்போம். அதுல அடையாளம் கண்டுபிடிச்சுக்காம இருப்போம். அதுல ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கவிஞர் தேவநாராயணன் அண்மையில அமரவானவர் அவருடைய ஒரு அமரவரி எப்போ நான் சொல்றது, பாரதியே ஒரு பாரதம், அவன் பாட்டெல்லாம் தமிழ் மாறுதம், பாரதி தோன்ற காரணம் இந்த பாரத மண்ணின் வளம்தான். அது சொல்லும் போது இருட்டில் எழுத்தில் இனி வரப்போகும் எழுச்சிகள் எல்லாம் பாரதி. அதான் உண்மையான வார்த்தை. நெருப்பை பிழிந்தெடுத்த சாற்றில் நிலவின் சுளை நறுக்கி போட்டு, நெருப்பை பிழிந்தெடுத்த சாற்றில் நிலவின் சுளை நறுக்கி போட்டு அருந்த துடிப்பவர்க்கு தந்தேன், ஆஹா இவன் கவிஞன் என்றார். இளந்தேவன் ஒரு மகாகவி எழுதினவர். இடையும் இல்லை இருந்தால் இல்லை கொடிபோல் வெல்ல வலதும் சின்ன துடைபோல் விரியும் இமையும் விழியும் பார்த்தால் ஆசை விளையும். இன்னைக்கு கவியுலகத்தின் பிதாமகரா இருக்கிற கவிஞர் வாலியுடைய அமரவரி, பற்றாத ஊற்றுக்கு நான் சொந்தக்காரன், வாடாத மலர் ஒன்றை நேசிப்பவன், கற்றாழை புதருக்கும் நான் காவலன், கனவுகளை வரவேற்கும் ஒரு தூதுவன். நண்பர் வாவேசோட அமரவரிகள் எல்லாம் விட மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு அப்புறம் நான் மகாகவி என்று சொல்லுகிற ஒரு மகாகவிக்கு முன்னால் அவனுடைய பாட்டை இப்ப சொல்லப்படும். கட்டருந்த காத்தாற்று வெள்ளமாக, மெத்த கற்றவர்க்கும் கால் தொடுக்கும் பள்ளமாக, முட்ட முட்ட வளைக்கின்ற பாறையாக, எங்கோ முணுமுணுத்துக் கொள்ளுகின்ற தேரையாக, ஓட ஓடச் செறியும் தொடுவானாக, உந்த உந்த விலகும் நிலவாக, பாட பாட பணிய மறுக்கும் பரவசம் அதிசயம் பொய்யங்கள் பராசக்தி எங்கள் ரமணன் பாடியார். ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். இப்படி பரம்பரையை உருவாக்கினதுனாலதான் பாரதி நம்ம இல்ல அவரை ஒரு நடுவராக நிற்க வைத்து அல்லது அமர வைத்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருப்பது என்பது நம்முடைய பாக்கியம். பாக்கியம் தான். பாரதி மின்னல் வீசிட்டே அற்புதமாக தேவநாராயணன் பற்றி ரவி குறிப்பிட்டார். அவருடைய அருமையான பாடல்கள்ல ஒரு வரி ஞாபகம், உழைக்க தெரிந்த என்னை ஒரு நாள் உலகம் உணருமடா, ஒவ்வொரு கல்லாய் அடுக்கி வைத்தே என் மாளிகை உயரும். நிச்சயமான பிரசிச்சிட்டு என் இரு சொல்லுங்க. அது வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் அந்த நினைப்பு வந்து பாரதியார் எனக்கு வந்து எப்பொழுதிலிருந்து பழக்கம், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே அவர் என்னோட இணைந்துட்டார். நான் ஓவிய கவிஞர், ஓவியனாக இருந்து வளர்ந்தவர், ஓவியனாகவும் கவிஞனாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். 7வது வயதில் பாரதியாருடைய படத்தை வரைந்து முதல் பரிசு பெற்றேன். அப்போது இணைந்த அந்த பாரதியார் எனது 74வது வயதில் பாரதி விருது கிடைக்கப்பட்டது. ஆக பாரதி என்னோடு எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறார் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. அவர் புதியன கருது என்று சொல்லியிருக்கிறார். நான் மரபு தெரிந்து புதிதுக்கு வந்து அதற்கு அடுத்தபடியாக ஐக்கூ கவிதைகளில் இப்பொழுது நான் கலைந்து கொண்டிருக்கிறேன். இறையருளால்
ஐக்கூ கவிதைகளின் முன்னோடி என்கின்ற பெருமையும் நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஐக்கூ சொல்வதற்கு முன்னாலே சில பொது கவிதைகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது விரல்கள் யாவும் நகத்தில் முடியும் என்கிற ஒரு வரி வந்தது. இது அமுத பாரதியோட வரி அல்ல, உறங்குகிற போது வந்த வரி. விரல்கள் யாவும் நகத்தில் முடியும். நினைத்து பார்த்த போது அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் போல தோன்றியது. இதை கவிதையாக்க வேண்டும் என்று கருதினேன். கவிதை என்பது ஒரு பொருளோடு இன்னொரு வேறு பொருளை இணைக்கின்ற பொழுது தெரிக்கிற தெரிப்பை கவிதையாகிறது. நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்பொடு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவழக்கூர்வாய் செங்கால் நாராய் என்று சொன்னால் சத்தியமுத்து புலவர். என்றோ பார்த்த பனங்கிழங்கை இன்றைக்கு பார்க்கிற அந்த நாரையின் அளவோடு இணைக்கிறார்கள். அது அல்லவா கவிதை. அப்படி இந்த விரல்கள் யாவும் நகத்தில் முடியும் என்பது கவிதையாக வேண்டுமே என்று கருதினேன். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல. இந்த வரி நமது மூளைக்குள்ளே இருக்கிற நியூரான்கள் என்கின்ற நினைவு பகுதியை போய் ஒட்டி கொண்டது. நம்ம அறியாமல் மூச்சு வந்து போய்கொண்டிருக்கிற மாதிரி விரல்கள் யாவும் நகத்தில் முடியும் என்கிற வரி வந்து போயிட்டு இருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 6 மாதங்கள் பயணங்கள் பலமுறை புரிந்த போதும் ஒரு முறை தொடர் வண்டியில் செல்கின்ற போது எதிரில் மரங்களும் செடிகளும் ஓடி வந்து கொண்டிருந்தன. விரல்கள் யாவும் நகத்தில் முடியும், மரங்களும் செடிகளும் ஒன்றா எளிதாயிற்று. இப்ப கவிதை வந்து, நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி. நான் உயரம் என நிமிர்ந்த மரத்தை நோக்கி சிரித்தது செடி. செருப்புறாதே, நம் இருவரின் வேர்களும் மண்ணில்தான். ஆமாம், அனைத்து பாதமும் நிலத்தில் படியும், விரல்கள் யாவும் நகத்தில் முடியும். அனைத்து பாதமும் நிலத்தில் படியும், விரல்கள் யாவையும் நகத்தில். என்னோட கவிதையை சொல்றதை விட ஒரு ஆங்கில கவிதை என் மனைவி சோபனா எழுதினார். 4 வரி. மனைவி பாராட்டு. Why do you spread your wings on my eyes when I have nothing to say? Why do you tread so close to my heels when the stars are yet far away? இது அப்படியே தமிழ்ல நீ காலையில எழுதின. ஓ கவிதா, சொல்வதற்கு எதுவும் இல்லாத என் கண்களில் ஏன் உன் சிறகை இருக்கிறாய்? இன்னும் வெகு தொலைவில் விண்மீன்கள் இருக்கையில் ஏன் என் அருகில் நடக்கிறாய்? என்ன அழகா இருக்குல்ல. இது வந்து கவிதை வரும் நேரம். கவிதை வரும் நேரம், இது கவிதை வரும் நேரம். மலருதிரும் ஓசையிலும் மனம் அதிரும். மலருதிரும் ஓசையிலும் மனம் அதிரும் நேரம். மதகுடைய வெண்டி ஒரு நதி புரளும் வேகம். மண்மரகதங்களும் உள் அதிசயங்களும் கண்வடிவம் ஏற்க தவம் செய்யும் போல கவிதை வரும் நேரம். இது கவிதை வரும் நேரம். சுவர்கோழி சில்வண்டு சுதி சேர்ப்பதைக் கண்டு சிறக்கம்பம் செய்யும் சிறு தென்னம் வாழை. சுவர்கோழி சிறுவண்டு சுதி சேர்ப்பதைக் கண்டு சிறக்கம்பம் செய்யும் சிறு தென்னம் வாழை. புதிதாக வருகின்ற பூந்தென்றல் காற்றுக்கு சபகோடி விண்மீன்கள் மாலை மரியாதை. புதிதாக வருகின்ற பூந்தென்றல் காற்றுக்கு சபகோடி விண்மீன்கள் மாலை மரியாதை. விழுப்புரம் சந்திப்பு. எப்போது நம் சந்திப்பு? விழுப்புரம் சந்திப்பு எப்போது நாம் சந்திப்பு? இப்போதுதானே சந்தித்தோம் என்று மனித பாஷை பேசலாமா? நீ புத்தகங்களுக்குமா பட்டியல் போடுவாய்? சந்தித்த போதெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தோமே விதி மகிழ மகிழ பிரிவை பற்றி. சந்தித்த போதெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தோமே விதி மகிழ மகிழ பிரிவை பற்றி. சந்திக்க ஏங்குகிறோம், சந்தித்தால் உருகுகிறோம், சந்தித்த பின் மருகுகிறோம். சந்திக்கத்தான் பிரிகிறோமா, பிரியத்தான் சந்திக்கிறோமா? இந்த நெடும் பயணத்தில் இத்தனை சந்திப்புகள் இருப்பதெல்லாம் பிரிவும் சந்திப்பும் என்றேனும் ஒரு நாள் சமன் பெறும் என்ற நம்பிக்கையாலா? எனக்கு என்னமோ இந்த பிரிவு பிடாரிதான் சந்திப்பு மோகினியாய் வித்தை காட்டுகிறார். எனக்கு என்னவோ இந்த பிரிவு பிடாரிதான் சந்திப்பு மோகினியாய் வித்தை காட்டுகிறாள் என்று தோன்றுகிறது. எல்லோரும் இறங்கிவிடும் ஏதோ ஒரு சந்திப்பில் என்ன இருக்க போகிறது எனக்கு உனக்கு? எல்லோரும் இறங்கிவிடும் ஏதோ ஒரு சந்திப்பில் என்ன இருக்க போகிறது எனக்கும் உனக்கும்? என்றைக்கு சந்தித்தோமோ அந்த
அன்றைக்கே முழுமையாக இறக்கி விட்டோமே எல்லாரையும். எனக்கு என்ன தோன்றுகிறது? ஒய்யார கழுத்தை ஒசித்து உயிரை உதட்டில் குவித்து மூச்சு நிற்கும்படி என்னை முத்தமிட்டு விட்டால் சங்கமத்தின் நிரந்தரத்தின் பிரிவு தொலைந்தே போய் சந்திப்பே நிலைக்கும் என்று சிந்திக்கிறாயா? உனக்கு என்ன தோன்றுகிறது? ஒய்யார கழுத்தை ஒசித்து உயிரை உதட்டில் குவித்து மூச்சு நிற்கும்படி முத்தமிட்டு விட்டால் சங்கமத்தின் நிரந்தரத்தில் பிரிவு தொலைந்தே போய் சந்திப்பு நிலைக்கும் என்று சிந்திக்கிறாயா? விழுப்புரம் விலகிவிட்டது. வேண்டுமென்றால் சங்கிலியை எடுத்துவிட்டு தண்டவாளத்தின் நடுவே சற்றும் நழுவாமல் முற்றும் தழுவியபடி சந்திப்போம். எனக்கு 4 பேர குழந்தைகள். குழந்தைகளோடு விளையாடுவதில் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு என்னுடைய பெயரன் அரவிந்தன் என்று பெயர், என் மகள் வயிற்று பெயர். ஒரு 3 வயது இருந்த பொழுது, இப்பொழுது 11 வயது, அவர்கள் வீட்டுக்கு நான் போயிருந்த பொழுது இரவு உணவருந்திய பின் எனது வீடு திரும்பி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் போயிருந்தேன். ஆனா மழை சோ என்று பெய்ய தொடங்கிவிட்டது. தாத்தா நீங்க இங்கேயே இருங்க, நைட்டு என்னோட தங்கி எனக்கு கதைகள்லாம் சொல்லிட்டு காலையில போங்க அப்படின்னு அன்பு கட்டளைக்கு தான் பேர. சரின்னு படுக்கையில படிப்போம். மழை பெய்துகிட்டே இருக்கேன், கதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பேரன் அந்த குழந்தை கேட்டான் ஒரு கேள்வி. அசந்தே போனேன். அது ஒரு ஐக்கூ கவிதையானது. பெருமழை இரவு, பெருமழை இரவு படுக்கையில் பெயரன் கேட்டான். பெருமழை இரவு படுக்கையில் பெயரன் கேட்டான், தாத்தா காக்கா எங்க தூங்கும்? ஆக அவனுக்குள்ள வள்ளலார் இருக்க பாருங்க. அவனுக்கு ஒவ்வொரு குழந்தைக்குள்ளவும் இப்படி ஒரு வள்ளல் தன்மை, வள்ளல் குணம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முறை என்ன ஆயிடுச்சு, என்னுடைய மகன் வயிற்று பெயர்த்து கௌதமின்னு பெயர். ஒரு நாள் எங்க வீட்டுல வாருக்கோல், அதான் தொடக்கம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கடையில இருந்து வாங்கிட்டு வாங்க. இப்பொழுதெல்லாம் இந்த கரும்பு பூல தொடக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்தேன். வந்த உடனே என்னுடைய பெயர்த்து அதை வாங்கி அது மேல இருக்கிறத இதெல்லாம் பிரிச்சு பார்த்தேன். தாத்தா இந்த தொடப்பம் வேணும் அப்படின்னா. ஏம்மா? இல்ல அந்த தென்னங்குச்சிகளாலான தொடக்கத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஏம்மா? அவர் பதில் சொன்னா அது ஒரு கவிதையாச்சு. 60 ரூபாயில் அழகான துடைப்பம் கரும்பு பூவில் கட்டமைத்தது. 60 ரூபாயில் அழகான துடைப்பம் கரும்பு பூவில் கட்டமைத்தது. வீட்டை பெருக்கிட வாங்கி வந்தேன். பார்த்த பெயர்த்து பிடிவாதம் பிடித்தார். தாத்தா இது வேண்டாம், வேண்டவே வேண்டாம், தென்னங்குச்சிகளாலான துடைப்பம் வாங்கிவா. அந்த குச்சிகளைத்தான் அதோ அந்த அம்மா காக்கா கூடு கட்ட கொத்தி. ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்கக்கூடிய மகாகவி பாரதி தான் எல்லாவற்றையும் இன்னொரு குறிப்பா வைக்கிறீங்க நீங்க. ஒரு மனிதன் யார சாதனையாளர்னு கொண்டாட முடியும்னு கேட்டீங்கன்னா, அவன் வளர வளர அவனுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை வளராமல் அவன் பாதுகாக்கப்படுவான். அவன் தான் சாதனையாளர். நாம குழந்தைகளா இருக்கிறதுனால தான் கவிதை. ஆமா, இல்லைன்னா வராது. இது ஒரு நிழலாடுமே உங்களுக்கு. இப்போ அந்த நிழலுக்கு என்ன அவசரம்? அந்த நிழலுக்கு என்ன அவசரம்? தன் மூலப்பொருளை தாண்டி செல்ல முனைகிறதே, அந்த நிழலுக்கு என்ன அவசரம்? சொந்த காலில் நிற்காமல் குடி தண்ட வடிவம் தளர தளர விரைந்து செல்கிறதே, அந்த நிழலுக்கு என்ன அவசரம்? மூலத்துக்குள் முடங்கிக் கொள்ளும் நேரம் நெருங்கி விட்டது போல், காலம் என்ற நிலப்பரப்பின் விளிம்பை சென்று தொட்டது போல், நீலவண்ணம் கரைந்து போக மேகத்தில் மையிட்டது ஓலமிழுக்கும் காற்று கூட ஒழிந்திருக்கும் வேளையிலே அந்த நிழலுக்கு என்ன அவசரம்? எங்கோ ஒரு குயில் நீட்டி முழக்க எல்லாம் ஒன்றி கலந்தன. இரவும் பகலும் மாறி மாறி இதயத்துக்குள் புகுந்தன. நிழலைப் போல நானும் ஒளியைப் போல வானும். அட, இந்த உறவில் என்ன பரவசம்! அவர் நிழல்னு சொன்ன உடனே இன்னொரு ஐப்பு அதுக்கு நினைவு. நிற்க இடம் தந்த மண்ணுக்கு, நிற்க இடம் தந்த மண்ணுக்கு நிழல் வாடகை தருகிறது மரம். நீங்க கம்பதாசன் கவிதை சொன்னே எனக்கு கொத்தமங்கல சுப்பு நினைவு வந்தார். அது அந்த உழவன் கையை கழுவிட்டு மனைவி சோறு கொண்டு வந்து கொடுக்குறா, அதை வாங்கி கை நீட்டுறான்.
அதை நீட்டும் பொழுது இந்த அம்மா வந்து சோறை வச்சு அவர் சொல்றாரு, குருமேட்ல உப்பு, சுந்தரமேட்ல துவையல். அட அந்த வெயிலுக்கு அந்த குளிர்ச்சியான அந்த உப்பை தள்ளி அதை சாப்பிடும் போது ருசிக்குதான். அவன் சொல்றான், கஞ்சிக்கே உப்புக்கள் வேண்டி நீல கடலப்படச்சாண்டி சொல்லலாண்டி. ஒரு கற்பனை, கஞ்சிக்கே உப்புக்கள் வேண்டி நீல கடலப்படச்சாண்டி சொடலப்பேயாண்டி. சொல்லுங்க. அடுத்து அடுத்தடுத்து இன்னொரு பெயர்ச்சி. என் மருமகனுடைய தம்பி வயிற்று அடுத்த வாரம் ஓமன் நாடு செல்ல இருக்கிறார் என் மருமகனின் தம்பியின் மனைவி திருமதி பார்வதி. அவருடன் 3 வயது மகளும் 8 மாத மகனும். 3 வயது மகளுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமா, நீ ஏரோப்ளேன்ல போகும்போது ஏரோப்ளேன்ல முன்பக்கம் உட்காருவியா, ஜன்னல் பக்கம் உட்காருவியா? குழந்தை கூறினாள், அம்மா பக்கம். குழந்தைகள் வழியா நிறைய கவிதைகள் நமக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய கவிதைகள் எல்லாம் இந்த கடைசி வரி வரைக்கும் காத்திருந்தாத்தான் அது மாதிரி கடைசி வரி, கடைசி வரை அந்த கடைசி வரி அதை கண்ணில் போடாமல் நிறுத்தி சொல்லுங்க. நான் எழுப்பும் ஓசைதான், நான் எழுப்பும் ஓசைதான் இந்த மாநிலமெங்கும் மோதி சிதறி வானம் பூமி என வையம் பிளந்து இடைப்பட்ட வெளியெங்கும் இடிமின்னல் மழையாகி காற்றை சொடுக்கி காதல் நினைவுகளை ஆற்றங்கரையில் அழகு மலர்களாய் அடுக்கி வைத்து பச்சை பசேல் என்ற புன்னகையினுடைய புகுந்து விளையாடி உங்களுக்கென்று ஒரு உலகம் படைத்து உங்கள் மனத்துக்குள் மூழ்கி கடல் எழுப்பி உங்கள் உணர்வுகளை ஊதி கலைத்தபடி திங்கள் பகல் என்று தேகம் எடுத்தபடி எங்கும் பரவி எக்காலம் விடுவதெல்லாம் நான் எழுப்பும் ஓசைதான். ஓசை எழுப்பும் உத்வேகம்தான் என் ஆசை கடையாளம், ஏக்கத்துக்கு ஆதாரம். அந்த ஆதார சக்திக்கே ஆளாகி விட்டவனை, நாதப் பொருளையே நம்பி கிடப்பவனை காது குளிர கேளுங்கள். என் ஓசை பெருவழியில் உட்கார்ந்தபடி அங்கே உதய கதிரழகை உற்று கவனியுங்கள். என் ஓசை பெருவழியில் உட்கார்ந்தபடி அங்கே உதய கதிரழகை உற்று கவனியுங்கள். இதயம் வெடித்து சிதறுண்டு போனாலும் உதய கதிரழகை உற்று கவனியுங்கள். உலகப் பரப்பே உதிர்ந்து போனாலும் புலனழிய வாருங்கள். புலனழிந்து போனாலும் புதிய வடிவங்கள் பூண்டு மகிழுங்கள். சிந்தை அழிந்தாலும் செவிமலர்ந்து நில்லுங்கள். வாழ்க்கை புயல் என்ன செய்யும் அப்போது? சிந்தை அழிந்தாலும் செவிமலர்ந்து நில்லுங்கள். வாழ்க்கை புயல் என்ன செய்யும் அப்போது? ஆக வாழ்க்கையின் மூலத்தை அற்புதமா சொல்லிட்டாரு. இந்த மூலம்ங்கிற பொழுது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றாது. எல்லாவற்றுக்கும் மூலம் இருக்கு. ஒரு இலையை பார்க்கின்ற பொழுது, அது உதிர்வை பார்க்கின்ற பொழுது அதற்கான மூலத்தை நான் தேடினேன். அப்பொழுது எனக்கு கிடைத்தது அதன் தலைப்பு இலையின் மூலம். இது 2 பொருள் கொள்ளலாம். இலையின் மூலமாக செய்தி கிடைக்கிறது, இலையின் மூலத்தையே பார்க்கலாம். முற்றிய விதை முளை விட்டு மண் பிளந்தது. முற்றிய விதை முளை விட்டு மண் பிளந்தது. இலையாம் துளிரின் இனிய பிறப்பு. இதற்கா நான் பிறந்தேன் என்றது இலை. இல்லை என்றதோ குரல். தளிர் பெருகி செடியென பரிணமித்து சென்றலில் தலையசைக்கும். இதற்கா நான் பிறந்தேன் என்றது இலை. இல்லை இல்லை, இன்னும் இருக்கிறது என்றது குரல். செடியும் வளர்ந்து செழிப்பாகி தன்னிழல் மரமாய் தலை உயர்த்தும். இதற்கா நான் பிறந்தேன் என்றது இலை. இல்லை இல்லை, இன்னும் இருக்கிறது பொருள் என்றது குரல். சலித்து பழுத்த இலை சருகாதி உதிரையிலே, சி இதற்கா நான் பிறந்தேன், இப்போதாவது சொல் குரலே என்றது ஏக்கமா. ஆமாம் ஆமாம், இதற்குத்தான் பிறந்தாய். ஆமாம் ஆமாம், இதற்குத்தான் பிறந்தாய். சருகாய் உதிரத்தான் சகத்திலே நீ உதித்தாய். இல்லை என்பதன் குறுக்கம் தானே இலை. இல்லை என்பதன் குறுக்கம் தானே இலை. ஓ இலையே, நீ இல்லை, ஆம் நீ இது இல்லை என்று தொடர்ந்த குரல் எப்படி முடித்தது? சருகாகி உதிர்வதற்கு சற்றும் வருந்தாதே, நீ இலையும் இல்லை சருகும் இல்லை, இனி வரும் வளர்ச்சிக்கான உரம்.
அம்மாவில தொடங்கி பாரதியில வந்து வாழ்வியலுக்கு வந்து திரும்ப அம்மாவில முடிப்போமா? கண்ணா மூச்சியில கண்டு பொடிக்கையில கையி தொடுகையில மாறி ஒரு தென்னோலையில ஏறி இனி என்னாலும் சரி என்னாலானபடி எதுலையும் சிக்காம ஓடி தன்னைத்தானே தேடி விளையாடி ஆக ஒன்னே நினைச்சுக்கிட்டு ஒன்னா இருந்துகிட்டு ஒன்னே ஊரெங்கும் பார்த்து அந்த ஒன்னே கனவெங்கும் சேர்த்து இந்த மண்ணு பொழைக்கு 2 கண்ணு சிரிப்பழகு மாத்து குறையாத தங்கம் அவ மடியில் புரண்டது இந்த சிங்கம். அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. தம்பி ஆணு பொண்ணு இன்னும் வேணாம் செல்ல கண்ணு ஏனோ ஒந்தலையில் மண்ணு இங்க எல்லாம் ஒன்னேதான் எண்ணு. நான் தோணும்படிக்கு ஒரு தோணி துடுப்ப வச்சு தொழாவிக்கிட்டு மெல்ல போவேன். உனக்கு துன்பம் இல்லை வாயே இருட்ட கையால புடிச்சு தள்ளாத விடியும் போதுதான் பொழுது ஒரு நொடியும் மாத்த முடியாது. இந்த பிரிவில் இருக்குது ஒரு உறவு அதை எடுத்து முன்னாலும் பின்னாலும் பழகு முடிஞ்ச முன்னாலும் பின்னாலும் உதவு. அட ஒன்னா 2 அவ ஊட்டி வளர்த்தகத கொஞ்சம் நினைச்சாலும் போதும் கண்ணு கோலமா பொங்கிக்கிட்டு மோதும். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. கஞ்சி போட்ட சட்டை கட்டு படுத்தாது காத்தில் கூட பறக்காது அதை கழட்டி வைக்க ரொம்ப தோது. இந்த நெஞ்சு குழிக்குள்ள பஞ்சு பறக்கிறத நிறுத்தி தரம் விரிக்க வேணும் விரிச்சு நீட்டி திரியாக்க வேணும். ஓகம் மின்னல் அடிச்சாலும் பன்னீர் அடிச்சாலும் ஜன்னல் கம்பியில வரிஞ்சு 2 கண்ண கதுப்பும் கொஞ்சம் குழஞ்சு ஒரு அன்பால நெகிழ்ந்து ஆகாசம் முழுசும் அன்னாடு எண்ணிக்கிட வேணும். கேட்டா அடுத்தவனுக்கும் சொல்ல வேணும். இத அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. இந்த சட்டையை பற்றி சொன்னதுனால ஒரே ஒரு கைப்பு, வாழ்க்கை சலவை சட்டைக்குள் சல்லடை வரிகள். வணக்கம், நன்றி.